அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நவகிரக கோயில் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் கும்பகோணம் மற்றும் சுற்றியுள்ள காவேரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ளன. இது ஜோதி ரீதியாக நவகிரகங்கள் தோஷங்களை போக்கும் 9 தனித்தனி கோவில்கள். சூரியனார் கோவில் முதல் கேது தலமான கீழப்பெரும்பள்ளம் வரை இந்த கோவில்கள் ஒவ்வொன்றும் ஒரு கிரகத்திற்கு பிரசித்தியாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும் சிவபெருமான் முக்கிய தேவதையாக கருதப்படுகின்றன. இந்த 9 தலங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. இதற்கு கும்பகோணத்தில் இருந்து சாலை மார்க்கமாக செல்லலாம். பொதுவாக திங்களூர் முதல் தொடங்கி திருநள்ளாறு வரை வரிசையாக செல்வது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இது சுமார் 300 கிலோ தூர பயணமாகும். இங்கு சூரியனார் கோவில் தவிர மற்ற 8 கோவில்களும் சிவபெருமானை முதன்மையாக கொண்டவை. இப்போது ஒவ்வொரு கோவில்களை பற்றியும் பார்க்கலாம். திங்களூர் சந்திரனுடையது. இது மன அழுத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, டிப்ரெஷன் காரணம், இல்லை மனநோய் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சந்திரனை போய் வணங்கும்போது நல்ல பலன் தரும். அடுத்தது சூரியனார் கோவில். இங்கே சூரியனை தான் முதல் தெய்வமாக கொண்டாடுறாங்க. ஆரோக்கியம், சக்தி, வெற்றி தரும் முக்கிய ஸ்தலம். வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக சூரியனை வணங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன். இது கஞ்சனூர். செல்வம் வேணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், சுகபோழ வாழ்வுலாம் வேணும்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே போய் வணங்கலாம். அடுத்து ராகுஸ்தலம் திருநாகேஸ்வரம். ராகு தோஷம் நீங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து ஆலங்குடி. கல்வி, அறிவு, குழந்தை பாக்கியம் போன்றவை இந்த கோவிலுக்கு போய் வணங்கும் போது கிடைக்கும். அடுத்து திருநள்ளாறு. சனி தோஷம் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். திருவெண்காடு புதன் ஸ்தலம். புத்திசாலித்தனம், வாக்குத்திறன் வேணுன்றவங்க இங்கே போய் வணங்கலாம். அடுத்தது வைத்தீஸ்வரன் கோவில். செவ்வாய் இங்கே நோய் தீர்க்கும், ஆரோக்கியம் தரும் தலம். அடுத்து கடைசியாக கீழப்பெரும்பள்ளம். இது கேது ஸ்தலம். பாவ வினைகள் நீங்கி ஆன்மீக முன்னேற்றம் தரும். ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள நவகிரகங்கள் எல்லாமே பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் சாதகமாக அமைந்திருக்க வேண்டும் அல்லது பாதகமாக அமைந்திருக்கும். அவரவர் நின்ற சுய ஜாதகத்தில் நவகிரகங்கள் நின்ற நிலைக்கேற்ப அதன் தசாபூர்த்தி காலங்களில் சுப அசுப பலன்கள் ஏற்படுத்துகின்றன. நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபட கோவிலை நோக்கி புறப்படுகின்றார்கள். அங்கு சென்று வழிபட்டு திரும்பும்போது மன நிம்மதி கிடைக்கிறது. சிலருக்கு கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய சந்தர்ப்பம் எளிதில் கிடைப்பதில்லை. அதனால் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். மனிதன் உட்பட சகல ஜீவராசியும் தனது கதிர்வீச்சால் வழிநடத்தப்படும் நவகிரகங்களின் தாக்குதல் இருந்து வழிபட எளிய சில பரிகாரங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த நவகிரக ஸ்தலங்கள்லாம் முடிஞ்சவங்க போங்க, முடியாதவங்க இதை நம்ம வீட்டிலேருந்தே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சூரிய தோஷத்திலிருந்து விடுபட சூரிய காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும். ஞாயிறு காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய இருதயம் பாராயணம் செய்ய வேண்டும். சிவ வழிபாடு, சூரிய வழிபாடு செய்ய நல்ல பலன் தரும். அதை தவிர கோதுமை தானமும் செய்யலாம். சந்திர தோஷம் போக காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும். திங்கட்கிழமைகளில் சோமவாரம் இருந்து பார்வதி பரமேஸ்வரை வணங்க வேண்டும். திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி சாதம் சாப்பிட வேண்டும். நீர், பசும்பால், சாதம், அரிசி போன்றவற்றை திங்கட்கிழமைகளில் தானம் செய்ய வேண்டும். வளர்பிறையில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை விரதம் இருந்தால் மிகவும் நல்லது. அடுத்தது செவ்வாய் தோஷம் நீங்கள் செவ்வாய் காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும். முருகனை வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் பருப்பு தானம் செய்யலாம். துவரம் பருப்பு சேர்த்த உணவுகளை நாம் உட்கொள்ளலாம். இரத்த தானம் செய்யலாம். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். அடுத்து புதன் தோஷம் நீங்கள் புதன் காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும். புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது, பச்சை பயிறு தானம் தர வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். குரு தோஷம் விலக குரு காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும். வசதியற்றவர்களுக்கு திருமணத்திற்கு தங்கம், அதாவது தாலிக்கு தங்கம் தானம் தர வேண்டும். யானைக்கு கரும்பை உணவாக தர வேண்டும். வியாழக்கிழமைகளில் சித்தர் வழிபாடு செய்ய வேண்டும்.
வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை தானம் செய்யலாம். நாம் உணவில் உட்கொள்ளலாம். அடுத்து சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். வெள்ளை மொச்சியை வெள்ளிக்கிழமைகளில் தானம் செய்ய வேண்டும். இளம் பெண்களுக்கு ஆடை தானம் தர வேண்டும். சனி தோஷம் உள்ளவர்கள் சனி காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும். சனிக்கிழமை அன்னதானம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, நோயாளிகள், முதியவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கு செய்யும் உதவி நல்ல பலனை தரும். எள் தானம் செய்யலாம். நல்லெண்ணெய் தானம் செய்யலாம். ராகு தோஷம் உள்ளவர்கள் ராகு காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும். துர்க்கை, காளி வழிபாடு சிறப்பு. புற்றிற்கு சென்று வழிபாடு செய்யலாம். கால பைரவரை வணங்கலாம். கேது தோஷம் உள்ளவர்கள் கேது காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும். விநாயகரை, ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலன் தரும். அத்துடன் விழுதுள்ள ஆலமரம் கேதுவின் அம்சமாகவே ஆலமரத்தை வழிபாடு செய்யலாம். தாடியோடு